இப்போ நான் ஒரு நார்மல் சிட்டிசன் லதாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இது இவ்வளோ பேர் உட்காந்துருப்பீங்களா? லதா ரஜினிகாந்தாக இருக்கிறதுனால தானே உட்காந்துருக்கீங்க. அந்த பின்னாடி இருக்கிற பேர்னால தானே உட்காந்துருக்கீங்க. தலையில் முக்காடெல்லாம் போட்டுட்டு போல, வெயில் அடிச்சுதேன்னு போட்டு எதேதோ எழுதுறாங்க. நல்ல டிவிஸ், நல்ல சேனல்ஸ் எல்லாமே தவறான செய்திகளை பரப்புறாங்க. ஒரு செலிபிரிட்டிக்கு நடக்கும்போது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு அது பெரிய சென்சேஷனாக இருக்கலாம். பட் எங்களுக்கு ரொம்ப நோகடிக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட ஒரு தடவை 2-3 பேர் வந்து ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்களான்னு கேட்டாங்க. நியாயத்துக்கு எவ்வளோ வேணால் போராடுறாங்க, அநியாயத்துக்கு தொட போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரிப்போர்ட் பண்ணது எல்லாமே தவறாக இருந்தது. There is no warrant, there is no case of fraudulence, மோசடி, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு நிலவரமும் என் லைஃப்ல இல்லை. மீடியா ஒன் ஜெயக்குமாரும் மீடியா ஒன் முரளியும் கோச்சடையின் டைட்டில் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. அவங்க கிட்ட ஃபினான்ஸ், ஃபிலிம் ஃபினான்ஸ் வாங்கியிருந்தாங்க. அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க செட்டில் பண்ணாங்க. அதுக்கு நான் கேரண்டி போட்டிருந்தேன், அவ்வளோதான். ஒன்ஸ் தே செட்டில்ட் ஐ வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட்டை மாற்றி இன்னும் கொஞ்சம் என்ன அக்ரிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், எப்படி அதை ஹாரஸ் பண்ணலாம், எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு பாப்புலராக இருக்கிறவங்க கிட்ட என்னெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்றதை அவங்க நினச்சிட்டே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு கேஸ் அவங்க என்ன பண்ணோன்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற கேஸே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் என்னை அப்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஐ மஸ்ட் தேங்க் சுப்ரீம் கோர்ட். அந்த கேஸை ஸ்டடி பண்ணி நான் கோர்ட்டில் அப்பேர் பண்ண வேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஏதோ ஒரு லெட்டர் யாரோ அமிச்ச மாதிரி கர்நாடகா கோர்ட்டில் கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்தோ வந்து ஒரு லெட்டர் மாதிரி. அதுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு this family has been humiliating me, harassing me for the past so many years. அது எங்களுக்கு ஃபாரன்சிக்கில் போய் கூட அது என் கையெழுத்து இல்லை அப்படின்னு வந்தாச்சு. எல்லா எஃபர்ட்ஸும் நாங்கள் எடுத்தாச்சு டு சே தட் ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ் ஃபேமிலி. பட் என்ன இருந்தாலும் செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வன்மம், ஒரு ஹாரஸ்மெண்ட், ஒரு ஹியூமிலியேஷன் அவங்க பண்ணிகிட்டே வந்தாங்க. ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பேர் ஆக வேண்டாம்னு சொன்னதுனால கேஸ் வென்ட் பேக் டு கர்நாடகா. அங்கே போய் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுங்கன்ட்டு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டாச்சு. பட் ஆஸ் பர் லா, நான் லாக்கு மதிப்பு கொடுத்து, நீதிமன்றத்துக்கு மதிப்பு கொடுத்து ஒரு தடவை போய் இந்த கேஸுக்கு அப்பேர் ஆனோன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போனேன். தலையில் முக்காடெல்லாம் போட்டுட்டு போல, வெயில் அடிச்சுதேன்னு போட்டேன். எதேதோ எழுதுறாங்க, முக்காடு போட்டுட்டு போனாங்க, எங்கள் துப்பட்டா எடுத்து வெயிலுக்கு தலையில் போட்டுட்டு போனால் அது எதுக்கு? நான் இப்போ போயிட்டு உங்களை பார்க்கறதா வந்திருக்கேன். தெர் இஸ் நத்திங் டு டூ. ஸோ இங்கே வந்து எங்கள் லாயர்ஸ் வந்து, நான் பெங்களூரு ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே எங்கள் லாயர் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நான் படித்து டிரான்ஸ்லேட்டும் பண்ணுறேன். ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் த ஃபால்ஸ். ஐ ஹவ் பீன் ஃபால்ஸ்லி இம்ப்ளிகேட்டட் வெக்ஸ்டீஷியஸ் கேஸ் ஃபைல் பை த கம்ப்ளைண்ட் டு ஹாரஸ், ஹியூமிலியேட் அண்ட் ஆர்ம் ட்விஸ்ட் மீ. இப்போ நான் தான் அவங்க மேலே கேஸ் போடணும் டெஃபமேஷனுக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் ஒருத்தர் பின்னாடி துரத்தி எப்படியெல்லாம் எங்களை ஹார்ம் பண்ண முடியும்னு எப்படியோ யோசிச்சு ஃபால்ஸ் கேஸ் எல்லாம் போட்டு அதை போய் பெங்களூர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நான் ஃபாரன்சிக்கு போய் அது இல்லைன்னு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டே வந்தாங்க. நோ அமௌண்ட் இஸ் டியூ டு தெம் ஃப்ரம் மீ. ஐ எம் அ தேர்ட் பார்ட்டி அன்கனெக்டட் டு த டிரான்சாக்ஷன் பிட்வீன் தெம் அண்ட் மீடியா ஒன். அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னா அது அவங்களுக்குள்ளே இருக்கிற கேஸ். I have nothing to do with the case. Supreme Court has exempted my personal appearance. ட்ரையல் கோர்ட்டுக்கு வர வேண்டாம், இந்த கேஸ்க்கு அவங்க வர வேண்டாம்னு அவங்க என்ன எக்ஸாம் பண்ணாங்க. And they have permitted me to file a discharge application. இந்த டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுறது கர்நாடகாவில். பிகாஸ் அந்த ஏதோ ஒரு லெட்டர் போய் கொடுத்தாங்கன்னு சொன்னது கர்நாடகாவில் கொடுத்தாங்க, கர்நாடகா கோர்ட்டில் கொடுத்தாங்க, அங்கே ரிஜிஸ்டர் ஆகின்றதுனால. ஸோ இது வரைக்கும் நான் போக வேண்டாம்னு நினச்சேன். An application for discharge has been filed before the Honorable Court, which has been decided on its own merit. So, adha kudtachu. No warrant has been issued against me. Nonetheless, out of respect for law and the Honorable Courts, I appeared before the Honorable Court as I have been summoned
and I have marked my presence and complied with the formalities required for law. லீகலாக என்ன பண்ணணுமோ லா பிரகாரம் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் இன்னைக்கு போய் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மல் சிட்டிசனாக நான் இருந்திருந்தால் இது வந்திருக்காது. ஒரு செலிப்ரிட்டிக்கு நடக்கும்போது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு அது பெரிய சென்சேஷனாக இருக்கலாம், பட் எங்களுக்கு ரொம்ப நோகடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா உண்மையை தீர விசாரிக்காம எது உண்மை எது கேஸு என்ன நடந்துட்டுருக்கு எதுவுமே பார்க்காம நல்ல பாப்புலர் பிளாட்ஃபார்ம்ஸ், நல்ல டிவிஸ், நல்ல சேனல்ஸ் எல்லாமே தவறான செய்திகளை பரப்புகிறாங்க, விச் இஸ் நாட் ட்ரூ. அதனால தான் இன்றைக்கி நான் வந்த கையோடையே உங்களை பார்த்து சொல்லணும் நினச்சேன். நியாயத்துக்கு எவ்வளோ வேணால் போராடுறாங்க, அநியாயத்துக்கு தொட போக முடியாது. இதுதான் அவர் எனக்கு சொல்லி நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. அதனால நியாயத்துக்கு தான் நான் இன்னைக்கு போயிருக்கேன், அநியாயத்துக்கு நாங்கள் துணை போக முடியாது. முரளி மாநகரும் அந்த விஷயத்துல துணை போயிருக்காரா? இதுல முரளி மாநகர் ஆக்சுவலி அவங்களுக்கு தான் கொடுத்தது, நான் கேரண்டி தானே போடுறேன். இல்ல முதல் முறை ஐ ஹவ் நாட் ரிசீவ்ட் எனி மணி ஃப்ரம் தீஸ் பீப்புள். ஒருத்தருக்கு வன்மம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒன்று பாதிக்கணும், ஹாரிஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா உங்களை பண்ண மாட்டாங்க, செலிபிரிட்டியும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்கக்கிட்ட என்கிட்ட ஒரு தடவை 2-3 பேர் வந்து ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்களான்னு கேட்டாங்க. உங்கள்கிட்ட பணம் ஏதாவது கேட்டு ஏதாவது கன்வர்சேஷன் ஏதாவது போச்சா? என்கிட்ட டைரக்டா எதுவும் வரல, பட் இன்டைரக்டா வந்தேன். இப்போ ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நடக்காத விஷயங்கள் எல்லாம் செலிபிரிட்டிஸ்க்கும் பாப்புலாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு லைஃப்ல நிறைய நடக்குது. ஏன்னா அவங்கள பத்தி நீங்க எழுதும்போது தான் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க, பேசுவாங்க. ஸோ அதுக்கு பயந்து நாங்கள் அவங்கள கூப்பிட்டு செட்டில்மெண்ட் எதாவது பண்ணுறோமா, வாங்க பேசலாம் அப்படின்றதுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு தான். நியாயமா இருந்தால் சாரும் நானும் என்ன வேணா பண்ணியிருப்போம், அநியாயத்துக்கு துணை போக முடியாது. அதுக்காக நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும்னு இருந்தா கூட ஐ ஹேவ் டு கோ. உங்களை டார்கெட் பண்ண என்ன நோக்கமா இருக்கும் உங்களை ஸ்பெசிஃபிக்கா? ஷீ இஸ் a woman, woman to woman தானேங்க, woman to woman. அவங்க நினைச்சது, அவங்க என்ன நினைச்சது எங்க கிட்ட வந்தாங்கன்னு தெரியல. ஹியூமன் மைண்ட், இந்த ஹியூமன் மைண்டை நம்ம எப்படி ஸ்டடி பண்றது, we don't know. பட் நாங்கள் அவங்கக்கிட்ட எனக்கு அந்த பீரியட் தவிர எதுவும் சம்மந்தமே கிடையாது. இத்தனைக்கும் அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு as a financial for கொச்சடையாக கேரண்டி போட்டதுனால வேற எதுக்காகவும் கிடையாது. விஷயத்துல உங்களுக்கு என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு? he is extremely, அவருக்கு நியாயம் அப்படின்னு தெரிஞ்சா எதுக்கு வேணா சப்போர்ட் பண்ணுவார். அவருக்கு நியாயம் எதுன்னு தெரியும் இந்த விஷயத்துல. இப்போ நான் ஒரு நார்மல் சிட்டிசன் லதாவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இது இவ்வளவு பேர் உட்காந்துருப்பீங்களா? லதா ரஜினிகாந்தா இருக்கிறதுனால தானே உட்காந்துருக்கீங்க, அந்த பின்னாடி இருக்கிற பேர்னால தானே உட்காந்துருக்கீங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வராததை பத்தி உங்களோட பார்வை என்ன? ரொம்ப வருத்தம். பிகாஸ் நான் ஒரு லீடராக தான் பார்த்தேன். இஸ் எ வெரி குட் லீடர். பட் அந்த வருத்தம் தான். பட் அதுக்கு ஜெனுவன் ரீசன்ஸ் இருந்தது, அதை மதிக்கணும். ஒரு லேண்ட் வாங்க போனீங்கன்னா 10 ஏஜென்ட் இருக்காங்க. ஒரு லேண்ட் வாங்க போனா கூட 10 ஏஜென்ட் இருக்காங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் பசு போடுறது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாப்புலர் செலிபிரிட்டியை போய் ட்ரபிள் பண்ணி டீல் பேசணும்னா அதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு யோசிக்கணும்ப்பா. இதுக்கு மேல ஐ கேனாட் டேக் இட் பிகாஸ் தேவ் ஹாரஸ்ட் மீ. எனக்கு பர்சனல் ஹியூமிலியேஷன் நான் ஃபீல் பண்ணேன். கோர்ட்டுக்கு போனதை பற்றி நான் திஸ் இஸ் லா, ஐ வில் ஒபே மை கண்ட்ரிஸ் லா. அதுக்கு நான் மதிப்பு கொடுத்து போனேனே ஒழிய அவங்களுக்காக நான் போனேன். அரசியலுக்கு வர முடியாத பத்தி ஃபீல் பண்ணிருக்காரு, உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? சார் எங்க வைஃப் உங்ககிட்ட சொன்னதை பத்தி இல்ல ஃபீல் பண்ணிருக்காரா? வர முடியலன்றத மேடம், வர முடியலன்றத ஃபீல் பண்ணிருக்காரு. Sir, certain things are very personal, sir. சொல்ல முடியாது. அது நான் prayer மாதிரி வச்சிருக்கேன். கேஸ்ல உங்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்களா? Automatically it will bail will get applied. If I go for discharge, automatically அது apply ஆகுது. My lawyer பரசுராம் இருக்காரு பெங்களூர்ல, இளம்பாத்தி இங்க இருக்காரு. உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் இதுல ஒரு காப்பி தரேன். நீங்க டைரக்டா பரசுராம்கிட்டயும் பேசலாம், இளம்பாத்திக்கிட்டயும் பேசலாம். Thank you for your சீக்கிரம் நல்ல டீச்சிங். Thank you.